கரூர் சம்பவத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி சிபிஐ விசாரணை எல்லாருமே கோரினாங்க. ஆனால் நேற்று நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க அதாவது தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர், ஏன்னா ஜனங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு அப்படி நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சட்டத்துறை அமைச்சராக? அப்படி அல்ல, அவர் நீதிபதி சொல்கிறாரு, அது போய் நம்ம குறுக்க சொல்லக்கூடாது. அதான் மெயின். அவங்க மெயினாக என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுக்கொண்டது தான். ஆனால் உண்மையை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதே போல் 210 தொகுதியில் அதிமுக இந்த தடவை 2026 ஜெயிக்கணும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சார் சொல்லுவாங்க. சீமான் கேட்ட கூட நான் கூட 210 ஜெயிப்பானுவார். அப்புறம் யார் கேட்டால் அதாவது அவங்க சொல்லிக்குவாங்க. பிறகு நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க, நெருங்க எலெக்ஷன் வரும்போது எல்லோரும் போய் எங்கன்னா விட்டு ஒட்டிக்கோ, ஒரு சீட்டு அரை சீட்டுக்கு ஒட்டிக்கிறோம். சார், இந்த கரூர் சம்பவத்தில் திமுகவினர் மீது மாவட்ட செயலாளர் அங்கே சொல்லப்படுற குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த திமுக மேலே பதியறதுக்கான வாய்ப்புகளாக மாறுமா வரும் தேர்தலில்? அது எதிரொலிக்குமா? ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாகவே சொல்லப்படுது. எப்போவுமே அந்த மாதிரியான எந்த ஒரு எதிர்வினைகளுக்கும் சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை பர்டிகுலராக செந்தில் பாலாஜி மையப்படுத்தி பேசியிருக்காங்க. என்ன பேசிட்டாங்க? இல்லைங்க, இந்த ஒரு அந்த நிகழ்வுக்கு காரணமே அவர் மூலியமாக தான் நடந்தது அப்படின்ற மாதிரியான வலைதள பதிவுகள், பொதுமக்களோட குற்றச்சாட்டு. யாரும் சொல்லலை, அவரை நீங்கள் தான் சொல்கிறீங்க. தெரியாப்பா. அதே போல் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நேரடியாக போவாத சிஎம் கரூர் சம்பவத்துக்கு அதை ஏன் உடனடியாக போனார்? விசாரணை குழு ஏன் உடனடியாக அமைச்சார்? இவர் நாட் ரீச்சபிள் சிஎம் அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு காட்டமாக பதிவு பண்ணியிருக்காரு. சார், ஒன்று வச்சு இன்னொரு எதிர்கட்சிக்காரர் ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. நம்ம திருப்பி சொல்கிறோம் அவனுக்கு. அதாவது அதெல்லாம் பெருசில்லை. ரெண்டாவது கேள்வியில் நீங்கள் என்ன பண்ண முடியுது? இதில் கேள்வி இவர் ஏன் போகல அப்படின்னா அன்றைக்கு சூழ்நிலை வேறு இருந்தது, போயிருக்க மாட்டார். இன்றைக்கி சூழ்நிலை 42 பேர் என்பது மிக சாதாரணமானது அல்ல, மிகப்பெரிய பிரச்சனை. உலகமே இதை பற்றி இன்றைக்கி வடித்து பேசுகிறாங்க. எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் அதுதான் இருக்குது, எந்த நியூஸை பார்த்தாலும் அதுதான் இருக்குது. ஆக இவ்வளோ பெரிய பிரளயத்துக்கு ஏற்பட்டிருக்குது. உடனே நைட்டே போயிட்டு வந்தார், அவ்வளோதான். என்ன வேணால் கைது பண்ணுங்க, ஆனால் எங்கள் கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா? அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில்? அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறாங்க, அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுகிறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அனாவசியமாக நாங்கள் யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்ணுறது இதை செய்ய மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.